அதிமுகல வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தல வந்து அதே கம்யூனிட்டியை சேர்ந்த ஒருத்தங்களுக்கு வந்து வேட்பாளர் குடுக்குறாங்க. வேட்பாளரா அறிவிக்கிறாங்க. ஆனா அந்த வேட்பாளர் அறிவிச்சும் எந்த பிரயோஜனம் இல்லாம வெற்றிய கைப்பற்ற முடியாம தோல்விய தான் தழுவுனாங்க. அதனால அதிமுக வந்து வேற சமூகத்துக்கு குடுக்குறாங்க அப்படின்னு தானே எடுத்துக்கலாம். இது வந்து முழுக்க முழுக்க அதிமுக வந்து நாடார் சமூகத்துக்கு எதிர்ப்பா செயல்படுறாங்க. அங்க போனா நம்மளால எந்த ஒரு இதுவும் அங்கீகாரம் கிடைக்காதுன்னு நீங்க சொல்றது வந்து தவறா இல்லையா? தம்பி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஜான்சி ராணி அப்படிங்கிற ஒரு நாடார் வேட்பாளர் தான் அதிமுக விடுறாங்க. விட்டா மட்டுங்கண்ணா தம்பி, வேலை பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? ராபர்ட் புருஷுக்கு திருநெல்வேலி சார்ந்தவர் கிடையாது. அவர் எங்கேயோ இருந்து இங்க வந்து நின்று நாடாங்கிற லேபிள்ல அடிச்சு ஜெயிச்சுட்டு போயிட்டாரு. புரியுதா? நீங்க அது காரணம்னா திமுக உழைச்சுது, காங்கிரஸ் உழைச்சுது அவங்களுக்காக. அது போக நாடார் அமைப்புகளும் உழைச்சுது. பொதுவாக அங்க வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு ஓட்டு போடணுங்க ஒரு மென்டாலிட்டி எல்லா மக்கள்கிட்டையும் உண்டு. அப்படி ஒரு வாய்ப்பு அன்னைக்கு இப்படி இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த வாய்ப்பை, அந்த சூழலை ஜான்சி ராணி வென்றுவாங்க அப்படிங்கிற சூழலை உருவாக்க தவறுனது யாருன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன் யாருன்ட்டு. அது அதே அதிமுகவை சார்ந்த 2 மாவட்ட செயலர்கள் தான் காரணம். நான் அதுல பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன். யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு தச்சை கணேசராஜா, இன்னொன்னு அண்ணாச்சி எஸ்சி சுப்பி அண்ணாச்சி. 2 பேரும் மாவட்ட செயலர். சரியா? நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அவர் புறநகர மாவட்ட செயலர், இவர் வந்து மாநகர மாவட்ட செயலர். இவங்க 2 பேரும் தான் இங்க உள்ள கட்சி. அப்படிதானே? அவங்க ஜான்சி ராணி வென்றுருவாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் அங்க உருவாக்கி இருக்கணும். அப்படி வேலை செஞ்சிருக்கணும். அவங்க அதுக்கு மாற யாருக்கு வேலை செஞ்சாங்க? அதான் வந்து பணநாயகம் தான் ஜெயிச்சது. ஒரு நாயகம் இல்ல தம்பி. சரி, நீங்க உங்ககிட்ட பணம் இல்லையா? சும்மா இதெல்லாம் வந்து இந்த சீமான் பேசுற பேச்சு அதெல்லாம் பேசக்கூடாது. அன்னைக்கு ஜான்சி ராணி வென்றுருவாங்க, ரெட்டையில ஜெயிச்சிரும் அப்படிங்கிற சூழலை உருவாக்காதது இந்த மாவட்ட செயலர்கள் 2 பேருடைய ஃபால்ட்டு, அவங்களுடைய தவறு. அது வேணும்னா அவங்களை வந்து தோக்கடிக்கணும். 100% தம்பி, 100% தம்பி. அவங்க வந்து இந்த முறை நம்ம சமூகத்தை சார்ந்த நயினார் நாகேந்திரங்கிறவருக்கு கொடுத்துருக்காங்க. பிஜேபியில இருந்து இது வரைக்கும் இப்படி நின்னதே இல்லை. இப்ப இவங்க நிக்காங்க. இதை நம்ம வாய்ப்பை பயன்படுத்தி இந்த தொகுதியை நம்ம வந்து இப்படி ஒரு மாற்று தொகுதியா மாத்திரணும் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு அந்த ரெட்டையில அதிமுகவை சார்ந்த 2 மாவட்ட செயலர்களும் நம்ம அண்ணாச்சி நயினார் நாகேந்திரனுக்கு ஒர்க் பண்ணாங்க. இதான் சத்தியம் தம்பி. அவங்கள கூப்பிட்டு சத்தியம் பண்ண சொல்லுங்க. நீங்க பாதிக்கப்பட்டால் ஜான்சி ராணி, இதுல அவங்க விக்டிம். அவங்க தெரியாதனமா வந்து நின்று ஏமாந்துட்டாங்க இவங்க 2 பேரையும் நம்பி. நீங்க இந்த கேள்விகளை பூரா அவங்ககிட்ட கேட்கணும். 2 மாவட்ட செயலர்கிட்ட கேட்கணும். அவங்க தார்மீகமா பதவி விலகி இருக்கணும். இந்த தோல்விக்கு நாங்க தான் காரணம்ட்டு. அதை செய்யாம நீங்க பாதிக்கப்பட்ட நபரை கேள்வி கேட்டு என்ன பிரயோஜனம்? அந்த சூழலை உருவாக்கி இருக்கணும்ல தம்பி. எங்கேயோ இருந்து ஒருத்தருக்கு வந்து ஜெயிச்சு போறாருன்னா அந்த சூழலுக்கு உருவாக்குறாங்க திமுக. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து நகர்மன்றங்கள்ல அந்த மாதிரி விஷயங்கள்ல நாங்க சீட்டு கொடுத்து அவங்க ஜெயிச்சிருக்காங்கும் போது அவங்க பாராளுமன்றத்துல ஜெயிப்பாங்க அப்படின்ற வாய்ப்பை அவங்க வந்து சொல்றாங்கல்ல. ஒண்ணு இல்ல தம்பி. ஒரு வேட்பாளர் நிற்காங்க, அவங்கள ஜெயிக்க வைக்கணும். இது கட்சியோட வேலை. புரியுதா? அதை செய்யணும். அதை செஞ்சிருந்தாங்கன்னா ஒருவேளை ஜான்சி ராணிக்கு போட்டா ஜெயிப்பாங்களோங்கிற எண்ணத்தை விதைச்சிருக்கணும். கண்டிப்பா. அதை செய்யாம விட்டது அதிமுக தப்பு தம்பி. அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் அவங்களுடைய துரோகம், அவங்க கட்சிக்கு செஞ்ச துரோகம் தம்பி அது. புரியுதா? அவங்க ஜாதிய மனநிலையோட கட்சிக்கு செய்த துரோகம் அது. புரியுதா? அது அவங்க கட்சிக்கு செஞ்ச துரோகம். அதை உருவாக்காது அவங்க தப்பு தம்பி. அவங்க வேட்பாளர் அவங்க கொண்டு போய் சேர்த்திருக்கணும். மண்ணின் மைந்தருக்கு ஓட்டு போடுங்கய்யா அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவங்க இதெல்லாம் நம்மளே சொல்லுதோம், அவங்க சொல்லியிருக்க வேண்டியதானே. அதனால இது அவங்களுடைய முழுக்க அவங்களுடைய தவறு. இதுல வந்து வேற யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, அவங்க இப்படித்தான் இருப்பாங்க, நம்ம இப்படி இருக்கணும்னு சொல்ல வரோம்.